ஃபன் பஸ் 360ல ஃபன் பஸ் டிரைவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மூலனூர்ல இருந்து 2 பேசஞ்சர் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜோடி பேசஞ்சர்ஸ் ஓகேங்களா? இவங்களுக்கு நம்ம டிக்கெட் குடுத்துருக்கோம். இவங்க வந்து கார்த்தி சாரோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. சரிங்களா? இவர் பேர் தான் வந்து கார்த்திகேயன். இவங்க பேர் வந்து சரோஜா. இல்ல இவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கலாட்டாலாம் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சார் உங்க பேர் என்னன்னு நம்ம திருப்பியும் கேட்கணும். அப்புறம் வந்து கேட்கறது தானே நியாயம். உங்க பேர் என்னங்க? என்னோட பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயன். உங்க பேர்? சரோஜா. கார்த்திகேயன் சரோஜா. சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் பேர. ஏன்னா என்கிட்ட அப்புறம் மாத்தி சொல்லியிருப்பாங்களா, வீடியோல அப்புறம் மாட்டிக்குவாங்களா அதனால தான். ஸோ சார் நீங்க எப்படி இந்த இன்ஸ்டாகிராம்குள்ளலாம் வந்தீங்க? எனக்கு பேசிக்கவே வீடியோஸ் போடலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த டப் மேட்ச் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ அப்பவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ ஒன்றும் ரீச் கிடையாது அந்த அளவுக்கு. அப்போல்லாம் நம்ம ஸ்டார்டிங் என்டர்டைன்மெண்ட்டாக தான் பண்ணி சும்மா ஜாலியாக இன்கம் அதை பற்றிலாம் நினைக்கிறேன். எனக்கு வீடியோ போட பிடிக்கும். அதனால நான் வீடியோஸ் வந்து கேஷுவலாக போட ஆரம்பிச்சுதான். மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக போடலாம். போடுற வீடியோ கேஷுவலா இல்லாம நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. நம்ம வீடியோ போட்டா 4 பேர் நம்மளை பார்த்துட்டு நம்மள செலிபிரிட்டின்னு சொல்லிடுவாங்கடா, நம்மளும் செலிபிரிட்டி ஆயிருவோம்டா அப்படிங்கிற. இல்ல அப்படி இல்ல. எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ். நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி செட்டப் எல்லாம் பண்ணி யாரையும் கூப்பிடல. நாங்க வீடியோ போட்டு நாங்க வந்து கப்பல் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்துறோம். ஓ நல்லா வச்சுக்கலாம். நிறைய பண்ணிருக்கிறாங்கப்பா. ரைட். நம்ம நிறைய ஃபன் இருக்கு போல இருக்கு. இப்போ வீடியோலாம் அண்ணன் போட சொல்லி இருப்பார்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. எப்பவுமே வந்து எல்லாரையும் நம்ம போன்ல டிவில தானே பார்த்திருப்போம். ஸோ நம்மளும் அதே மாதிரி போன்ல வருவோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்மளும் போட்டோம். கடைசி டிவிலயும் வந்துட்டோம். ஆனா வந்து உங்களோட நிறைய வீடியோல பார்த்தோன்னா திடீர்னு அண்ணன் வந்து ரொம்ப பயங்கரமான ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஆனா அதே மாதிரி நீங்களும் ஒரு சில வீடியோல பயங்கர ஆக்டிங் கொடுக்குறீங்க. 2 பேரும் ஈக்குவலா நிறைய வீடியோகள்ல இல்ல. சில வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் அண்ணன் ரொம்ப பயங்கர பர்ஃபார்மன்ஸ், நீங்க டல்லா இருப்பீங்க. நீங்க பயங்கர பர்ஃபார்மன்ஸ், அண்ணன் டல்லா இருப்பாரு. அந்த இது மட்டும் எங்கெங்க இடிக்கிறீங்க? அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோ போடுறதுக்கு அந்த ஜஸ்ட் முன்னாடி தான் வந்து 2 பேரும் சண்டை கட்டியிருப்போம். அப்ப என்னைய அவ அதிகமா திட்டிருந்தா அப்ப நான் கம்மியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அப்ப நான் அவளை அதிகமா திட்டிருந்தேன், அவ கம்மியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. அதுதான் சண்டை முடிஞ்சு வீடியோ போடுறப்ப வந்து ஏதோ வீடியோ போட்டு தொலைறேன். அதான் இவர் ரொம்ப கோவமா இருக்கிறப்ப வந்து இவர் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருது. அக்கா ரொம்ப கோவமா இருக்கிறப்ப அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருது. சோ இதுதான் வந்து கோவங்களுக்கான காரணம். ஆக மொத்தம் 2 பேரும் கோவமா இருக்கிறப்ப நிறைய வீடியோ ஏன்டா சொதப்பி இருக்குன்னா 2 பேருமே கோவமா இருக்கப்ப 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சொதப்பிருச்சு. ஆக மொத்தம் நீங்க கோவமா இருந்தீங்கன்னா நீங்க சொதப்பிடுறீங்க, அவங்க கோவமா இருந்தா அவங்க சொதப்பிடுறாங்க. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே. ஏன் உங்களுக்குள்ள சண்டை வருது? சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன் வருது எங்களுக்கு காரணமே தெரியாது. அது ஒண்ணும் காரணம் தெரியாத ஒரு விஷயம்னா ஏன் சண்டை வருது அதுக்கு மட்டும் எங்க வாழ்க்கையில காரணமே தெரியாது. நான் இப்ப காரணம் கேட்டேன்னா நான் ஓடிடுவேன். தெரியுது. ஏன்னா உங்களுக்கே தெரியாத போது அதை நான் வந்து அதுக்குள்ள கேள்வி கேட்க முடியாது. மாமியார் கொடுமையெல்லாம் அதிகமா இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லையா? என் கொடுமை தான் இருக்கு. உங்க கொடுமை தான் இருக்கா? ஓ யாருக்குன்னு கேளுங்க. எனக்கு இல்ல, மாமியார். ஓ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மாமியாருக்கு பாத்தீங்கன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? நமக்கு நான் வந்து மாமியாரையும் ஃப்ரை பண்ணுவேன், வீட்டுக்காரையும் ஃப்ரை பண்ணுவேன். பாத்துக்கோங்க. 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்படிதான் ஃபன் பஸ்ல எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மாட்டிக்கிட்டே பங்காதா வீட்டுல போனோடனே அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டீங்களே இப்படி. மாமியார் மட்டும் நான் கொடுமைப்படுத்தல, உங்களையும் தானே சேர்ந்து பண்றேன்னு மாமியார் மட்டும் சொல்றீங்க. சொல்லுவாங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. திட்டுவாங்க, சண்டை கட்டுவாங்க. அதுதான் திட்டுவாங்க, சண்டை கட்டுவாங்க. அதான் வீட்டுக்கு போனே சொல்ல மாட்டாங்களா? சரிங்களா? திட்டுவாங்க, சண்டை கட்டுவாங்களா? ஓகே. சண்டை கட்டுவாங்க. உங்களோட ஒரு இது சண்டை கட்டுவாங்க. சண்டையை கட்டி கட்டி இப்ப வச்சிருப்பீங்க வீட்டுல. வீடு ஃபுல்லா சண்டை முட்டை. போற இடத்துல முடிச்சு போட்டு கொண்டு போயிருவோம். அங்க போய் இன்னமும் முடிச்சு போட்டு கும்பர் இவங்க வந்து எப்படின்னா சண்டையை மூட்டை கட்டி கார்ல இருந்து வீடு வரைக்கும் வச்சுக்குவாங்களா? எப்ப கேப் கிடைக்குதோ அப்பப்ப அந்த மூட்டைய திறந்து இந்த சண்டை எந்தெந்த சண்டையெல்லாம் போடலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி போடுறாங்க. அதான் நான் பார்த்தேன். அண்ணன் பேச பாக்குறப்ப ரொம்ப அடி வாங்கி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் எங்க அடி வாங்கினதுன்னு தெரியுது. நான் ஏதோ அண்ணன் வந்து கார் டிரைவிங் எல்லாம் பண்ணி பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அதனால ரொம்ப டல் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் பிசினஸ்ல டல் ஆகல, வீட்டுல ஃப்ரை பண்ணி தான் டல் ஆகுறேன்னு. வெளியே போயிட்டு தான் நான் ஜாலியா இருக்கேன். அதான் வெளியே போனா அண்ணன் ஜாலியா இருக்காரா, வீட்டுல வந்தா ரொம்ப வருத்தப்படுறாரா? சோ அக்கா வீட்டுல போயிட்டு சந்தோஷத்தை கொடுத்துருங்க. சந்தோஷத்தை போனோடனே கொடுத்துருங்க. அக்கா போனோடனே சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க. ரொம்ப அவர் கார் எடுத்தாதான் சந்தோஷமா இருக்காரா, வீட்டை விட்டு வெளியே போனாதான். ஏன் நீங்க எப்படி இந்த டிரைவர் இதுக்குள்ள நீங்க வந்து இந்த காரு இது பண்றது? எனக்கு டிரைவிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சின்ன வயசுல இருந்தே. நான் வந்து படிச்சது டிப்ளமோ முடிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஷோரூம்ல ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டிரைவிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால காருக்கு டெம்போக்கெல்லாம் வந்து வாடகைக்கு டிரைவரா போயிட்டு இருந்தேன் சம்பளத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓனா ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்கி இப்போ வாடகை ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ காரோட வருமானம் தான் ஓரளவுக்கு உங்க ஊர் சைடு கரெக்டா? ஆமா கரெக்டா. அது எப்படி நீங்க மூலனூர்ல இருக்கா? மூலனூருக்கு திருப்பூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டர்.
இப்போ வந்து அங்கேயும் உங்களுக்கு கஸ்டமர் இருக்குங்க, திருப்பூர் வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு போறது மூலனூர்ல இருக்கிற மூலூர் சரௌண்டிங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் நாங்க ரெகுலரா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் இன்கம் வருங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வீடியோ போட ஆரம்பிச்சிங்களா அதிகமா, இல்ல நாங்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் எங்களுக்கு இதுல இன்கம் வர்றதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்களா? தெரியாது எங்களுக்கு இன்கம் வர்றத பத்திலாம் தெரியும். இப்ப ரீசெண்டா தான் எங்களுக்கு தெரியும் இதுல எல்லாம் இன்கம் வரும் அப்படிங்கறதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்ல போடலாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அப்படியே ஃபேஸ்புக். இந்த இதுல இன்கம் வரல எனக்கு தெரியாது. யூடியூப்ல இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்ல இப்ப யூடியூப்ல எது வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வருது மந்த்லி? மந்த்லியில வராது எங்களுக்கு. 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிதான் வரும். இன்னும் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. சோ அந்த ஒரு 10,000 வந்துருதா? அதுக்குள்ளேயும் சொல்லலாம், அதுக்கு மேல அவ்வளவுதான். அப்ப வந்து எப்ப நீங்க 1 லட்ச ரூபா தொடுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? கூடிய சீக்கிரத்துல தொடுவோம்னு நினைக்கிறோம். அதுக்கு மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய இதுதான் தேவைப்படுது. அவங்களோட வியூஸ் இருந்தா போதும். நம்ம வந்து மக்களிடம் அதிகமா ஷேர் ஆயிட்டா போதும். பாத்துக்கோங்க சரிங்களா, வியூஸ் அதிகமா இருக்கணும் சரிங்களா. ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்களும் வந்து மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க தான் ஆசை. பட் ஆனா மக்களாகிய நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க சரிங்களா. உங்க ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க கமெண்ட்ல? பாசிட்டிவ் கமெண்ட் தான். எப்பவுமே எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் எல்லா ஃபாலோவர்ஸ் எப்பவுமே காமனா சொல்றது பாசிட்டிவ் தான். நல்லா பண்ணுங்க, நல்லா இருக்கீங்க, இப்பயே ஹாப்பியா இருக்கணும், உங்க லைஃப் நீங்க லைஃப் லாங் கொண்டு போகணும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும். அதுல நாங்க எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டோம். எங்க ஃபாலோவர்ஸ் திடீர்னு ஒண்ணு மரத்துல ஏறி வீடியோ போடுறீங்க, திடீர்னு உருண்டு வீடியோ போடுறீங்க, அதான் எனக்கு புரியல. திடீர்னு எங்க ஆனா உங்க வீடியோ எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்டா நீங்க அந்த வீடியோ பண்றீங்க. ஒரே இதா இல்லாம உங்க வீடியோ எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி அது எந்த மாதிரி யோசிப்பீங்க? நீங்க யோசிப்பீங்களா இல்ல அக்கா யோசிப்பாங்களா? எல்லாமே அவங்க தான். அந்த ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலி புரிஞ்சிருச்சு. இந்த குரங்க வந்து கயிறுல கட்டி ஆடுறாராமா அந்த மாதிரி. எங்க மரத்துல இருங்க, நம்ம இப்படி வீடியோ எடுக்க போறோம், எங்க கீழே குதிங்க வீடியோ எடுக்க போறோம், உங்க கால் உடையுதா அதையும் வீடியோ எடுக்க போறோம், எல்லாமே நம்ம வீடியோ ஆக்குறோம். எல்லாமே ஒய்ஃப் தான். டைரக்ஷன், கேமராமேன், எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான். வீடியோ போடுறதுக்கு, எடிட் பண்றதுக்கு, அப்லோட் பண்றதுக்கு. சாப்பாடுல ஏதாவது வச்சிருவாங்களே இப்படின்னு சொல்ல முடியல. ஆனா இவங்க தான் மெயின். ஆக மொத்தம் அண்ணன் வந்து சந்தோஷமா வீடியோ போடல, பயத்துலதான் வீடியோ போடுறேங்கிறத வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நிறைய கண்டுபிடிக்க போறோம். அப்படி இல்ல, ஒரு ஜாலிக்கு தான் வீடியோ போடுறோம். ஓகேங்க, ஜாலிக்கு தான் வீடியோ போடுறாங்க. அதனால யூடியூப் தான் நீங்க ரொம்ப பாக்காதீங்க, இன்ஸ்டாகிராம் மட்டும் பாருங்க. யூடியூபையும் பாருங்க. யூடியூப் நாங்க எந்த சோசியல் மீடியால வீடியோ போட்டாலும் நீங்க எல்லாத்துலயும் பார்த்து ஆர்வம் பண்ணுங்க. எனி டைம் அலர்ட்டா இருக்கிறாங்க. இதுல மட்டும் ஒற்றுமையா நாங்க வந்து Facebookல போட்டாலும் வீடியோ பாருங்க, யூடியூப்ல போட்டாலும் வீடியோ பாருங்க, இதுல மட்டும் ஒற்றுமை ஆயிட்டாங்க பாத்தீங்களா. அந்த சொல்லுவாங்களே பணம் வந்து கண்ணை மறைச்சு, இவங்க சண்டையை வந்து இந்த கரெக்டா யூடியூபும் இதுவும் வந்து ஒற்றுமையாக்கிடுது. நம்ம வீடியோ போடணும், அப்புறம் அடுத்த மாசம் சோத்துக்கு கஷ்டம் தான் நம்ம. ஸோ யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், அப்பதான் நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒற்றுமை ஆயிக்கிறாங்க. யூடியூப் பாருங்க, சண்டை போடுற ஜோடியை கூட ஒன்னா சேர்த்துருது. கப்புள்ஸா போட்டுட்டு இருக்கோம். இவர் இல்லாம நான் போட்டா நல்லா இருக்காது, நான் இல்லாம இவர் போட்டா நல்லா இருக்காது. எவ்வளவுதான் சண்டை கட்டினாலும் அந்த ஒரு விஷயத்துல வாங்க வீடியோ போடணும் கூப்பிட்டுதான் ஆகணும். ஜோடியா தான் நாங்க வீடியோ கோமாதால் பின்னாடி கூட சும்மானா சிங்கிளுங்க, நான் முன்னாடி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. மொத்தவங்க நீங்க வீடியோல பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க நாங்க ரொம்ப அடிச்சுக்குவோம், வீடியோல வந்து சிரிச்சுக்குவோம், சிரிச்சுக்குவோம். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. ஓகே, உங்க அம்மா அப்பாலாம் என்ன தொழில்? அப்பா இல்ல, இறந்துட்டாரு, சின்ன வயசுல இறந்துட்டாரு. அம்மா வந்து அங்கன்வாடியில இருக்காங்க. ஓகே, கூட பிறந்தவங்க தான்? ஒரே பையன் தான். நீ ஒரே பையன் தான்? ஓகே, பரவாயில்ல, ஒரே ஒரு பையன் தான். அண்ணன் அழகாதான் இருக்காரு. இது ஒரு மட்டும் பையனா இருக்காட்டி இவருக்கு எல்லாமே எல்லாம் சட்டா கொடுத்து நல்லா இது பண்ணி நல்லா வளர்ப்பேன். ஆனா ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி. இல்ல அது என்ன இல்ல, என்னோட கேரக்டரே அப்படிதான். ரொம்ப அமைதியான பையன் தான். நீங்க கேள்வி கேக்குறீங்க அவ்வளவுதான். அக்கா சொல்லிட்டாங்க, நீங்க இவர பேச பார்த்து நம்பாதீங்க, மனசு சரியான தில்லாலங்கடி சரிங்களா. அதனால வந்து வீடியோல பாக்குறவங்க எல்லாம் நம்ப கூடாதுன்னு அக்காவே சொல்றாங்க சரிங்களா. எங்க வீட்டுக்கார பேச வச்சு நம்பாதீங்க, வீடியோ வச்சு நம்பாதீங்க, ஆள் ரொம்ப இது எனக்கு தான் தெரியும். இது நீங்க இப்ப வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு என்னென்ன மாதிரி அட்வர்டைசிங்லாம் உங்களுக்கு வந்துச்சு? இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அட்வர்டைசிங் பண்ணுங்க சொல்லி. இன்ஸ்டால இப்போ லாஸ்டா பண்ணது ஒரு லேண்டுக்கு பண்ணி கொடுத்தோம், நம்ம லோக்கல்லே பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அப்பப்போ வர்றது இந்த ட்ரெஸ், இந்த காஸ்மெட்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது, அவ்வளவுதான். ஃபுட் ப்ராடக்ட், ஹேர் இந்த மாதிரி இருக்கு. அப்ப மந்த்லி ஒரு உங்களுக்கு 1 lakh அப்ப கிடைச்சிருந்தீங்களா? அப்ப எனக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. 1 lakh யூடியூப்ல தான் இன்கம் இல்ல, ஆனா எங்களுக்கு வந்து அட்வர்டைசிங்ல இன்கம்னு சொல்றீங்க. இல்ல அந்த ப்ரமோஷன் கூட நாங்க அந்த அளவுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு கஷ்டத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு ஒர்க் பண்றாங்க, நாங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு அவருக்கு உதவி கேட்கறாங்க. அப்ப என்ன சரி, நான் ஓகே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீடியோ, உங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க அதுக்கு அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எனக்கு இருந்ததுனால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ நீங்க கொடுங்க, உங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே சாய்ஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் வேணும் அப்படிலாம் டிபெண்ட் பண்ண மாட்டோம்.
இதுதான் உண்மை. எங்க இவ்வளவு டிமாண்ட் பண்ண மாட்டோம். உங்களால என்ன கொடுக்க தோணுதோ கொடுங்க. ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி, அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, அவங்க சாய்ஸ் தான். நாங்க வந்து டிமாண்ட் பண்ண மாட்டோம். பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க ஓகேங்களா, 150K இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காங்க சரிங்களா. ஆனா யாராவது அட்வர்டைசிங் கேட்கறாங்கன்னா வந்து கஷ்டப்படுறாங்க, இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃப்ரீயாவே வந்து இவங்க வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏதோ கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ இவங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப சுயநலமா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப இருக்காதீங்க. 4 பேத்துக்கு உதவி செய்யுங்க சரிங்களா. அது அந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சாதான் வந்து அது நீங்க பிறந்ததுக்கே வந்து ஒரு அர்த்தம் சரிங்களா. ஸோ ரொம்ப சுயநலமா வந்து வீட்டில் வளர்த்துருக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சமாவது வந்து மாறுங்க. இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க அட்வர்டைசிங் கொடுக்குறாங்க, ஒரு சாரி ஆர்டரா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஆர்டரா இருக்கட்டும், இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை வந்து அவங்க பாக்குறாங்க, இவங்க இப்பதான் சின்னதா ஒரு கடை திறந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க சரிங்களா. அதனால எல்லாத்தையுமே வந்து ரொம்ப காசா வந்து பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இவங்களை பார்த்து வந்து சரிங்களா. இப்போ நீங்க இந்த வீடியோ போடுறதெல்லாம் உங்க ஊர்ல எல்லாம் எந்த மாதிரி ஏதாவது சொல்றது வீடியோ, என்னடா பைத்தியக்கார பைய ஏதோ கத்திக்கிட்டே இருக்கான், இல்ல அந்த மாதிரியும் சொல்றவங்க இருக்காங்க. நல்லா இருக்கு வீடியோ, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பாசிட்டிவ் சொல்றாங்க, நெகட்டிவ் சொல்றாங்க. உங்க இப்ப திருப்பூருக்குள்ள எல்லாம் போறப்ப உங்க ஃபேஸ் அங்கங்க ஐடென்டிஃபை ஆகுது. திருப்பூர் சைட்லாம் கொஞ்சம் ரீச் உங்களுக்கு இருக்கா, இல்லாட்டி உங்க இந்த சைடு திண்டுக்கல் உங்க மூலனூர் மட்டும்தாமா? இல்ல இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் பக்கம் எல்லா எல்லா பக்கமும் பக்கம் தெரியும். இருக்கு. இப்போ வர வழியில கூட அந்த நெல்லை கருப்பட்டி காப்பி கடையில நீங்க காப்பி குடிக்கலன்னா அவரு நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு, நீங்க கார்த்தி சரவு தானே டிவில வந்தீங்க, அதாவது அந்த ஷோ முடிஞ்சு 3 மாசம் மேல ஆயிருச்சு. பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில இன்னும் எங்க முகம் இருக்கு. அண்ணன் ஹேண்ட்ஸம், அண்ணனுக்காகவே வந்து சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அண்ணன் முகம் எல்லாருக்கும் எங்க 2 பேத்துக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. 2 பேத்துக்கும் இருக்கிறாங்க. தனித்தனியா ஃபேன்ஸ் கிடையாது. எப்பவுமே ஃபேன்ஸ் வந்து என்ன ஏதாவது ஒரு ஃபயர் பண்ணி விடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. கொளுத்தலான்னு பாக்குறேன், அணைச்சு விடுறாரு. வீட்டுக்கு போய் நல்லா கொளுத்தி ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு பாக்குறேன். பஸ்ஸோட வேலையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தப்பிச்சிடுறாங்க, எவ்ரி டைம் எஸ்கேப் ஆகுறாங்க. ஓகே ரைட். நீங்க இப்ப இந்த வீடியோலாம் எந்தெந்த டைமிங்ல போடுறீங்க, எப்படி இதுக்கான டைம் எப்படி செட் ஆகுது? காலையில மார்னிங் எப்போ எந்திரிக்க டைம்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளவு அதுக்கு மேல பண்ண மாட்டோம். யூடியூப்ல கிடைக்கிற டைம்ல வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். விளாகுங்கிறது வந்து கிடைக்கிறப்போ டைமிங் எப்போ டைம் கிடைக்கிறோ அப்போ எடுப்போம், அவ்வளவுதான். ஒர்க்கு போயிடும், வண்டிக்கு வாடகைக்கு போயிட்டுனா எப்போ ஃப்ரீ டைமா இருக்குமோ அப்போ வீடியோ எடுத்துக்குவோம். அப்புறம் அப்பப்போ அப்லோட் பண்ணி. இப்போ இந்த ஃபன் பஸ்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னப்ப எந்த மாதிரி யோசிச்சீங்க? ஃபன் பஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தேன், எந்த மாதிரி யோசிச்சீங்க? நம்மளே கூப்பிட்டுருக்காங்க, நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, நம்மளே டிராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹாப்பி ஆனோம். சொல்லிட்டு ஏன்னா புதுசா ஒரு அனுபவம் கிடைக்குதுல்ல. வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே சந்தோஷமா தான் கிளம்புவோம். பேஜ் எல்லாம் நிறைய வீடியோ யூடியூப்லாம் பாத்துருக்கீங்களா? ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் ரெடியா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. நம்மள என்னடா கேள்வி கேட்பாங்க, பண்ணாதான் கேட்பீங்கன்னு தெரியும். ப்ரொஃபஷனலாவும் தானே கேட்குறோம். அதான் கேட்குறீங்க, அதுவும் ஜாலியா தானே கேட்குறீங்க. ஓகே, இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம என் பண்ணிக்குவோம். இவங்களை பத்தி நம்ம நிறையாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. இவங்களோட சேர்த்து நானும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு. இன்னும் மேலும் மேலும் நீங்க வளர்றதுக்கு வந்து ஃபன் பஸ் வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். எங்களோட வாழ்த்துக்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நன்றி. இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர் 360